ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். புதுசாக ஒரு அலுமினியம் தோசை தவா ஒன்று வாங்கினேன். எப்படி பழக்கப்படுத்தலான்றது வாங்க பார்க்கலாம். ஒரு 2 நாளாக நம்ம சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணியை அதில் ஊற்றி ஒரு காலையில் நைட்டுன்ட்டு ஒரு 2 டேஸுக்கு ஊற்றி வச்சு அதை நல்லா ஊறுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பு மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு அந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கல் உப்பு நல்லா ஒரு மாதிரி கலர், ஒரு ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா அதை வறுத்து எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஊத்தப்பம் மாதிரி ஒரு சின்ன தோசையாக ஒன்று போட்டேன். ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போதே ஓரளவுக்கு நல்லா வந்தது. மறுபடியும் செகண்ட் டைம் இன்னும் கொஞ்சம் தோசை ஊற்றி பார்த்தா ஒரு கிலோ நல்லா வந்தது. இது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம சிக்கனோ இல்லை மட்டனோ எது எடுத்துகிட்டு வந்தாலும் அதனுடைய கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கொழுப்பை தோசைக்கல் மேலே போட்டு வறுத்து எடுப்பாங்க. அதை வறுத்து அப்படியே அதுலேருந்தே ஆயில் வரும். அதை வறுத்து எடுத்தாவே தோசைக்கல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அக்கா. அது இல்லாமல் மறுபடியும் வேறு மெத்தட்லன்னா சப்பாத்தி தேய்ச்சி சப்பாத்தி போட்டு சுட்டு எடுத்தேன்னா ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு சப்பாத்தி போட்டு எடுத்தால் தோசைக்கல் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். 3 மெத்தடில் நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவீங்கன்ட்டு சொல்லுங்கள்.